small tiny incision at the base of the nipple, divide the milk ducts, and that allows the nipple to come out. And then I place a stitch at the bottom to hold the nipple out, and I'll show you the finished. காம்புகளே இல்லை என வியப்பா இருக்கிறதா? இது இன்வெர்டட் நிப்பிள். காம்புகள் மார்பகத்திற்கு வெளியில் இருக்காமல் மார்பகத்திற்குள் இழுக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா என்பதை யாம் விளக்க உள்ளோம். பொதுவாக மார்பகத்தில் அமைந்துள்ள பல பால் குழாய்களின் முனையில்தான் ஒரு காம்பு அமைந்திருக்கும். ஆனால் சிலருக்கு பிறவி முதலேயே அப்பால் குழாய்களின் நீளம் குறைவாக இருக்கும். இதனால் வெளிவர நீட்டித்து அமைந்திருக்க வேண்டிய காம்பு சற்று உள்ளே சென்று காணப்படும். சிலருக்கு காம்புகளை பிடித்து இழுத்தால் அவை வெளியே வந்து மீண்டும் உள்ளே சென்று விடும். ஆக பெண்மணிகளே, இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களைப் போலவே 10-20% பல பெண்களுக்கு இவ்வாறான அமைப்பு இருக்கிறது. அச்சம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் அளிக்க சிரமப்பட்டால் நிப்பிள் ஷீல்ட் பயன்படுத்தி தாராளமாய் பால் அளிக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு இளம் பிராயத்தில் இருந்தே இல்லாமல் அக்வயர்ட் கண்டிஷன், அதாவது சமீப காலமாகத்தான் இருக்கிறது என்றால் உங்கள் மருத்துவரை சந்தித்து சரிபார்த்துக் கொள்வது நல்லது. ஒருவேளை 40 வயதினை தாண்டி ஒரு புறம் மட்டும் இந்நிலை ஏற்பட்டிருக்கும் தருவாயில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். அது புற்றுநோய்க்கான அறிகுறி. நன்றி.